திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக உதயநிதிக்கு ப்ரமோஷன் ஆக போவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளிருந்த சில செய்திகளை தேசிய மிக முக்கியமாக தொலைக்காட்சி ஒன்று அது தமிழ்நாட்டினுடைய நிலைமைகளை உற்று கவனித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக திராவிட முன்னேற்ற கழக வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது. ஏன் அவருக்கு பதவி கொடுக்கணும்? அவர் மினிஸ்டரா இருக்கிறார், விளையாட்டுத்துறைக்கு இருக்கிறார். துணை முதல்வராக இருந்த போதும் கட்சி பணிக்கு அவரை கொண்டு வருவதற்கான திட்டங்கள் என்ன, அதனுடைய வலுவான பின்னணி என்ன? என்னதான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் கட்சியின் அனைத்து கூட்டங்களிலும் உதயநிதி பங்கேற்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் அவருக்கு ப்ரமோஷன் வழங்க முடிவெடுத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போ பொன்முடியை தூக்குனது இதற்கு காரணமாக கூட இருக்கலாம். இதனையடுத்து உதயநிதிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் பதவி விரைவில் வழங்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளது. கருணாநிதியுடைய பேரன் முதலமைச்சர் ஸ்டாலினின் மகன் என்பதை தாண்டி அரசியலுக்கு அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலே உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி பொதுச் செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர் என கடகடவன அரசியல் பயணத்தில் உதயநிதி ஸ்டாலின் மேலோங்கி சென்று விட்டார். திமுகவை பொறுத்தவரை வாரிசு அரசியல் விமர்சனம் காலம் காலமாக பின்தொடர்ந்து கருணாநிதி நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது மகனான ஸ்டாலினுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தார். கடைசி காலங்களில் தனக்கு அடுத்து தனது மகன்தான் முதலமைச்சர் என்பதை முன்னிலைப்படுத்த துணை முதலமைச்சராக ஸ்டாலினை நியமித்தார். அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான் திரு கருணாநிதி அதனை கவனமாக கையாண்டார். ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக உருவெடுத்த திரு மு க ஸ்டாலின். ஆனால் மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலினோ அரசியல் வாரிசு என்றாலும் கொஞ்சம் கூட கூச்சமோ அல்லது பொதுக்களத்தில் என்ன பேசுவார்கள் என்பதை கூட அவர் கவனிக்கவில்லை. சினிமா நடிகராக முதலில் மக்களுக்கு அறிமுகமானார். அரசியலுக்கு வரமாட்டேன், என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டான் என்று சொல்லி நடிகர் உதயநிதியினுடைய வாக்கு சினிமா டயலாக்காகவே பிற்காலத்தில் மாறிப்போனதை நீங்க எண்ணிப்பாரு. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலின் மகன் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர், இன்னைக்கு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் திமுகவில். இவருடைய இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் வேற ஒன்றுமல்ல. இதெல்லாம் நம்ம பேசுறது எல்லாருக்கும் புரிஞ்சது. கருணாநிதியுடைய பேரன் தானே, அந்த கட்சி அவருடைய கட்சி தானே. 2018 மார்ச் மாதம் முதல் தீவிர அரசியலில் குதித்தார் திரு உதயநிதி. தொடர்ந்து தந்தை ஸ்டாலினால் தொடங்கப்பட்ட இளைஞரணிக்கு 2019 செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு மக்கள் மத்தியில் கவனம் பெற்றார். அது ரொம்ப முக்கியம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18 அரசியல்ல 19 இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவருக்கு பிரச்சாரத்தில் மிக முக்கியமான இடம் ஒதுக்கப்பட்டு அப்படியே வந்தாரு. 21 சட்டமன்ற தேர்தலில் உடனே டிக்கெட் கொடுத்தாங்க. சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்று முதல்ல சட்டமன்றத்தில் நுழைஞ்சாரு. 22 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரானார். அதையடுத்து கடந்த ஆண்டு தந்தை கருணாநிதி பாணியில தனது மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக அழகு பார்த்தார் திரு ஸ்டாலின். ஆனால் என்னதான் துணை முதலமைச்சராக அழகு பார்த்தாலும் அது வெறும் ஆட்சி பொறுப்பு தானே தவிர கட்சி பதவி இல்லை அப்படிங்கிறது கூட அவருக்கு ஒரு மனசுல ஒரு நெருக்கடி இருந்திருக்கலாம். திமுகவினுடைய முக்கிய கூட்டங்களில் கூட உதயநிதியால் கலந்து கொள்ள முடியவில்லை என உணர்ந்த ஸ்டாலின் கணக்க மாற்றி போட்டார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வீட்டில் மிகப்பெரிய அதிகார வர்க்கம் ஒன்று இருக்கிறது. அந்த கிச்சன் கேபினெட்ஸ் இருக்கிற முடிவுகள் தான் மிக முக்கியம். இதையடுத்து மகனுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு ஒன்றை வழங்குவதற்காகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்து
உதயநிதிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை ஸ்டாலின் வழங்கப் போவதாக கூறப்படுகிறது. தற்போது திமுகவின் திருச்சி சிவா, ஆர் ராசா, கனிமொழி, ஐ பெரியசாமி, அந்தியூர் செல்வராஜ் ஆகிய 5 துணை பொதுச் செயலாளராக உள்ளார்கள். இந்நிலையில்தான் உதயநிதிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்க உள்ளார் ஸ்டாலின். ஒருவேளை உதயநிதி துணை பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டால் கலைஞரின் இன்னொரு வாரிசான ஸ்டாலின் சகோதரி கனிமொழிக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் என்கின்றார்கள் அறிவாலய வட்டார்கள். உதயநிதி கனிமொழி ப்ரமோஷன் குறித்த அதிரடி அறிவிப்புகள் விரைவில் வெளியாக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். ஆக இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை என்ன செய்வது? ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது, ஏதோ நமக்கு பணம் கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் வாக்குகளை விற்பனை செய்யும் ஒரு சமூகம் இருக்கும் வரை, இது திமுக மட்டுமல்ல, வாரிசு அரசியல் மட்டுமல்ல, எல்லோருக்கும் இதுதான் செய்தி. இதை நாம் பெரிதுபடுத்தினாலும் இது ஒரு செய்தியாகத்தான் சொல்ல முடியுமே தவிர பொதுக்களத்தில் இது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதையும் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் போன்றவர்கள் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் 67க்கு பிறகு கருணாநிதியால் அது சொந்த கட்சியாக, சொந்த குடும்ப சொத்தாக அது முழுமையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு தொடர்ந்து ஜமீன் பரம்பரையை போன்று அவருக்கு பின் அவர் மகன், அவர் மகனுக்கு பின்பு அவருடைய 2வது மகள் கனிமொழி, ஏற்கனவே அழகிரி போலாற்றினார்கள், தற்போது ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதற்கு பின்பு அடுத்த முதலமைச்சராக உருப்பெற்றிருக்கிறார்கள். இந்த இளைய பையனுக்கு சேவகம் செய்வதே எங்களுடைய பிறப்பால் நாங்கள் பெற்ற மாபெரும் பலன் என்று துரைமுருகன் போன்றவர்கள் அனைவரும் புகழாரம் சூட்டுகின்ற ஒரு நிலையில் இதுதான் தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என்பதை நாம் இந்த செய்தியினுடைய சொல்லாமல் சொல்ல முடியும். அவ்வளவு. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.